Hi friends, welcome back Home Decor Tamil. இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல ஒரு கஸ்டமருடைய வீட்ல வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பொரிஞ்சிருந்தது. இதோட இந்த சுவர் வந்து புது சுவர்னு சொன்னாங்க. அதனால இது பின்னால உள்ள சுவர்ல பூசல. சமீபத்துல அதுல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பூசியிருந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த சுவர் வந்து பெயிண்ட் மட்டும் ரிமூவ் ஆகல, கூடவே பூச்சும் சிமெண்ட் பூச்சும் ரிமூவ் ஆயிட்டு. அதனால இதுக்கு நல்ல பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்ங்கறனால தகட வச்சு ரிமூவ் பண்ணாம ரெண்டாவது நாங்க வந்து கிரைண்டிங் மிஷின்ல மார்பிள் கிரானைட் எல்லாம் மடுக்கக்கூடிய அந்த கப்பு மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸை போட்டு கிரைண்டிங் மிஷினை வச்சு நாங்கள் அவ்வளோ சிமெண்ட்டும் பெயிண்டையும் ரிமூவ் பண்ணோம். சிமெண்ட் பூச்சையும் ரிமூவ் பண்ண பிறகு டஸ்ட் அவ்வளோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கிராக் அவ்வளவும் சிமெண்ட் கோட்டை வச்சு ஃபில் பண்ணோம். 1 mm வரைக்கும் இருக்கக்கூடிய கிராக்கு வந்து நாங்கள் ஃபில் பண்ணல. பெரிய கிராக்கு மட்டும் கிராக் பண்ணி கிரைண்டிங் மிஷின் வச்சு கிராக் பண்ணி அதை நாங்கள் ஃபில் பண்ணியிருந்தோம். கிராக் சீல் கிராக் பேஸ்ட் வச்சு. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வாட்டர் ப்ரூஃபிங்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக நாங்கள் கிரைண்டிங் பண்ணும்போது அதிகமாக டஸ்ட்டு வரும், அந்த ரூமில் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கிரைண்டிங் மிஷினில் டஸ்ட் வரும். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் தான் ஃபோர்ஸ் ரோக் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் இன்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடெக்ட்டுங்கிற ப்ராடக்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராக் பிரிட்ஜிங்காக இருக்கும். 1.2 mm வரை இருக்கக்கூடிய கிராக்கை வந்து ஃபில் பண்ணும். இந்த ப்ராடக்ட் வந்து 5 கிலோ 15 கிலோ உண்டு. 5 கிலோட ப்ரைஸ் வந்து இது நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது 5 கிலோ பேக்கிங். 5 கிலோவை பொறுத்த வரைக்கும் 1500 மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ். கடைகளில் இது கம்மியாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டில் 2 காம்பனன்ட் இருக்கும். ஒயிட் சிமெண்ட் பேஸ் பாக்கெட்டும் இருக்கும், அதே மாதிரி லிக்யூடும் இருக்கும். 5 கிலோவை பொறுத்த வரைக்கும் 3.33 kg வந்து பவுடரும் 1.67 kg லிக்யூடும் இருக்கும். பாலிமர் லிக்யூடு மாதிரி இருக்கும். இதை வந்து நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் புட்டி மிஷினை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது நல்லது. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பேக்கிங்காக மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாவே, அதோட ரேஷியோவில் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீ முடிஞ்ச வரைக்கும் இதில் தண்ணி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணாமல் லிக்யூடை வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்காங்க. மேக்ஸிமம் அதுவும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பேக்கிங்கில் இருக்கிறது மாதிரி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கோட்டு வந்து சாய் பாக்லையும், ரெண்டாவது கோட்டு வந்து மேலேருந்து கீழ் பாக்லையும் அப்ளை பண்ணணும். 2 கோட்டுக்கும் ஒரு நாள் டைம், அதாவது 6லேருந்து 7 ஹவர் க்யூரிங் டைம் கொடுத்தா, காயறதுக்கு நேரம் கொடுத்தா நல்லது. இந்த ஷோவில் நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பின் ஷோருக்கும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம். ஃபோர்ஸ் ரோக்கில் இருக்கக்கூடிய நெட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடெக்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. இதே ப்ராடக்ட் வந்து மற்ற கம்பெனிகள்லாம் இருக்குது. ஏஷியன் பெயிண்டில் டேம் பிளாக்கு, பெர்ஜரில் ஹோம் ஷீல்டு 2K, நிப்பானை பொறுத்த வரைக்கும் வால்ட்ரான் 2K. இந்த ப்ராடக்ட்டை விட எனக்கு இது பெஸ்ட்டாக பிடிச்சிருந்ததுனால இந்த ப்ராடக்ட் நாங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ணோம். இதில் ஒரு மைனஸ் என்னென்னா குயிக்காக காயும், அதே நேரத்தில் நம்ம இதை ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம்பெனி தரப்பில் இதை வந்து ரோலர் ப்ரஷ்ஷு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக இருந்தது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ப்ரஷ்ஷு தான் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷன். ரெண்டாவது ஏதாவது கேப் இருந்ததுன்னா சின்ன சின்ன கேப்பில் ஹோல் மாதிரி நம்ம விட்டுட்டோம்னாக்கி அப்ளை பண்ணாமல் விட்டோம்னா கவர் பண்ணி அடிக்க முடியும் ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும். ரோலர் ப்ரஷ்ஷில் அதிகமாக வந்து அந்த சுவரை வந்து கூட கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் நல்ல கோரி வச்சு யூஸ் பண்ணும்போது வடியும், அந்த அப்ளை பண்ண இடங்கள்லாம் வடியாமல் திரும்ப அதை நல்ல மலிக்கி விட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல பசத்தன்மையாக இருக்கும். கைகளெல்லாம் நகங்கள்லாம் பட்டுனா அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து கலக்கும்போது கண்டிப்பாக தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ரோக் இன்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடெக்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணாமல் புட்டி மிஷினை வச்சு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து பாதி தான் இதுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா கரெக்டான பாதி அளவில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் 5 கிலோவும் இல்லை 15 கிலோவும் உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுற முடியாது. 2 கோட்டு 3 கோட்டு யூஸ் பண்ண பிறகு நம்ம அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் பூட்டி யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு நாங்கள் அவ்வளோ பெயிண்டையும் பூச்சியை ரிமூவ் பண்ணும்போது அதிகமான தளர்வான பூச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணோம். அந்த இதெல்லாம் குண்டு குழியுமாயிட்டு, அதனால் அந்த இடங்கள்லாம் புட்டி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் 2வது கோட்டு ஃபோர்ஸ் ரோக் நெட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடெக்டை யூஸ் பண்ண போகிறேன். 2வது கோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இடங்கள் நல்லா காஞ்சிட்டு ஒரு நாள் கழிச்சு தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது டைல்ஸ், மார்பிள், இன்னும் சுவிட்ச் போர்டு, லைட் ஏரியாக்களை வந்து மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்காங்க. நாங்கள் இதை யூஸ் பண்ணாதனால அந்த சுவிட்ச், இன்னும் மார்பிள், கிரானைட்டு, கட்டிங்ஸ் ஏரியாலெலாம் அதிகமாக இது பசத்தன்மையோட போய் ஒட்டிக்கிட்டு நாங்கள் அதை ரிமூவ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்கிங் டேப் போட்டு அந்த ஒர்க்கு பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். ஏதாவது ஒர்க் செய்யணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட எண்ட்லையும் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்க. நான் இது 2வது கோட்டு யூஸ் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு கோட்டு சாய் வாக்கில் ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் கோட்டை வந்து மேலேருந்து கீழ் வாக்கில் யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு கோட்டை சாய் வாக்கில், ரெண்டாவது கோட்டை மேலேருந்து கீழ் வாக்கிலையும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது மேலேருந்து கீழே பார்க்குறீங்க கிரானைட் மார்பிள்லாம் அவ்வளோ திரிச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃப்ளக்ஸ் என்ன இல்லைன்னா ஏதாவது துணிகளை போட்டு அந்த இடங்களை கவர் பண்ணிக்காங்க. 2 கோட்டு யூஸ் பண்ணிட்டோம். இந்த கட்டிங்ஸ் ஏரியாலலாம் ரொம்பவே நல்ல க்யூரிங் ஆகிட்டு நம்ம இது பண்ணியிருக்கணும். இதில் வந்து நாங்கள் 2 கோட்டு புட்டி யூஸ் பண்ணி, அந்த புட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே அந்த கட்டிங்ஸ் மேலேயும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணியிருந்தோம். இது மூலமாகவும் நீர்க்கசிவு அதிகமாக வர வாய்ப்பு உண்டு. பக்கத்தில் பாத்ரூம் டாய்லெட் இருந்ததுனால நீர்க்கசிவு அதிக வாய்ப்பு இருக்கும். 2 கோட்டு வாட்டர் ப்ரூஃப் புட்டி யூஸ் பண்ணி, அதுக்கு மேலே டேம்சித் இன்டீரியர் ப்ரைமர் யூஸ் பண்ணி, வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் யூஸ் பண்ணி, அதுக்கு மேலே 2 கோட்டு ராயல் லக்ஸரி எமல்சன் யூஸ் பண்ணியிருக்கோம், டார்க் கலர். இந்த ரூமோட கலர்ஸ் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கலர்ஸை நான் உங்களுக்கு கோட் அனுப்புவேன். அதுக்கு மேலே ஸ்டின்சில் யூஸ் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெயிண்ட் ஒர்க்கு பற்றின தகவலுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருப்பேன், இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் ஒர்க்கு மட்டுமே அந்த வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள்.